காத்து நிற்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களை, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழியாம் அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர். அதற்கு பிரியமானவர்களே ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிபந்தனை அற்றவைகள் அல்ல, நிபந்தனை உள்ளவைகள். For every promise there is a condition. இங்க தேவனாகிய கர்த்தர் சொல்வார், இஸ்ரவேல் ஜனங்க அவருடைய வீட்டை அவருடைய தேசத்தை அவர்கள் விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினார்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அந்த தீட்டை நீங்க அதுக்கு மேலுள்ள 22ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்க உங்களை விட்டு அகற்றிடுங்க. அந்த தீட்டான காரியம், உங்க வீட்டுல இருக்கிற தீட்டுகள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தீட்டுகள் நீங்கிட்டும். அப்பொழுது நீங்க விதைக்கிற உங்க விதைக்கு தேவன் மழை அனுப்புவாராம். தேவன் விளைச்சல்களை பெருக செய்வாராம். ஆடு மாடுகள் கூட குறையில்லாத படிக்கு தேவன் விசாலமான மேய்ச்சல்ல அது மேயத்தக்கதாய், நமக்கு பலன் தருகிறவைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கத்தக்கதாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டானவைகள் எவைகளோ, அவருக்கு பிடிக்காதவைகள் எவைகளோ, அவைகளை நாம் அகற்றும் பொழுது சுத்தமுள்ள தேவன் நம்முடைய வருமானங்களை, நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னபடியே பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இதோ உம்முடைய பிள்ளைகளை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டவர். நீர் எங்களை சுத்திகரிக்கிறவர். அதற்கு உமது வசனத்தை அனுப்பி உமது வசனத்தின்படி எங்களை கழுவுகிற தேவன். எங்கள் குறைகளை மன்னியும். எங்களுடைய ஆண்டவரே சம்பாதியங்களை ஆசீர்வதியும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய வருமானத்தை கெடுக்கிற எல்லா கொடிய ஆவிகளையும் கர்த்தர் கடிந்து விரட்டி ஒரு சுத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. God bless you, church. Have a blessed day. Amen.